உடனே அந்த இடத்துல ஒரு வவால் வருது. அதை பார்த்த உடனே டிராகுலா தான் வந்துருச்சுன்னு நினைச்சுனேன். ஐயோ தல தெரியாம பேசிட்ட தல, இனிமேல் என் ஜென்மத்துக்கு இந்த இடத்துக்கு வரமாட்டேன் தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது பார்த்தா மேவிஸ். உடனே மேவிஸ் என்ன பயந்துட்டியா அப்படின்னும் போது, யாரு பயந்தது, நானும் டிராகுலாவும் ஒரு டிராமாக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். சரி என் கூட வா அப்படின்னு மேவிஸ் சொல்றான். இல்லம்மா நான் வரலமா அப்படின்னு சொல்றான். அவன் வந்தா செம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னது ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி போயிடுறான். அங்கே எங்க கூட்டிட்டு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட மொட்டை மாடி கூட்டு வந்திருக்காங்க. இருட்டுல அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஜானி வந்து நிறைய விஷயம் சொல்றாரு. அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், ஹவாயெல்லாம் போயிருக்கேன் அப்படின்றான். அது ஹவாயா, அந்த இடத்துக்கு அம்மாவும் எங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு மேவி சொல்றா. உடனே ஜானி கேட்கிறான், நீ இது வரைக்கும் எங்க போனது இல்லையா அப்படின்னு போது, இல்ல இது வரைக்கும் எங்க போனது இல்லை. என்னமா சொல்ற, 118 வயசு ஆகுது, இது வரைக்கும் எங்கும் போனது இல்லையா, இதுவே வேஸ்ட் பண்ணிருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்க சன்ரைஸ் ஆகுது. இந்த சன்ரைஸை மட்டும் பாரு, செமையா இருக்கும் அப்படின்னு ஜானி சொல்லிட்டு இருக்கான். மேவிஸோட கால் வந்து சூடு தாங்காம எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க டிராகுலா இல்லையா, இருட்டுல இருக்கிறவங்க இல்லையா. உடனே ஜானி சாரி இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறான். அந்த இடத்துல நிழல்ல இருக்க மாதிரி பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைமா வந்து சன்ரைஸை பார்க்க வைக்கிறான். அப்படியே மேவிஸ் அந்த சன்ரைஸை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டிராகுலாவை காட்டுறாங்க. ஜானியை முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா அவர் வந்து ஸ்ட்ரீம் பாத் எடுத்துட்டு இருக்காரு டிராகுலா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஜானி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கான், ஃபன் பண்றான், இன்னைக்கு ஈவினிங் வேற பார்ட்டி இருக்கு, என்னென்ன புது ஃபன்லாம் வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என்ன அவனா ஜானி இருக்கீங்க, அவனோட நான் சூப்பரா பிளான்லாம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகுலா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜானி எல்லாம் வரமாட்டான், அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருந்தது, அதனால இங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றான். மாடியில ஜானி வந்து ஓகே சூரிய ஒளி அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு பின்னாடி நடக்கிறான். அந்த ஓட உடச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அப்படி கீழே போய் விழுறான். எங்க போய் விழுறான்னு பார்த்தா டிராகுலாவோட கை மேலேயே வந்து விழுறான். இது ஜானி வந்துட்டானு எல்லாருமே சொல்றாங்க. உடனே டிராகுலா பயங்கரமா முறைக்கிறாரு. உடனே ஜானியை கூட்டிட்டு போறாரு. இவர் போயிட்டு, என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, இந்த பார்ட்டி நீ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போன அவ்வளவுதான், சரி இங்கே இருந்துட்டு போ, ஆனா மேவிஸ் கிட்ட கண்ணில் மட்டும் பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த டேபிள்லாம் அடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஐயோ என்னையா ஃபன் சொல்லிட்டு வந்து வேலை வாங்குறீங்க, சரி ஓகே நான் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் காது கூசுற மாதிரி நகர்த்திட்டு இருக்கான். ஏய் என்னடா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ கொஞ்சம் ஓரமா உட்கார, மேஜிக் ஸ்பெல் போட்டு அவர் ஓரமா உட்கார வச்சிடறாரு. உடனே இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.